இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, திருத்தூதர்களான புனித பேதுரு, பவுல் இருவரும் இருவேறுபட்ட ஆளுமைகளாக இருக்கின்றார்கள். பேதுரு படிக்காத ஒரு பாமரராக இருக்கின்றார். பவுலோ அவருக்கு மாறாக மெத்த படித்த ஒரு மனிதராக இருப்பதை பார்க்கின்றோம். அவர்களுடைய ஆளுமையில் மட்டுமல்ல, ஆற்றிய பணிகளிலும் வேறுபாடுகளை பார்க்கின்றோம். புனித பேதுரு யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற முனைப்போடு திட்டத்தோடு சிறப்பாக நற்செய்தி பணியாற்றுவதை பார்க்கின்றோம். பவுல் யூதர்களையும் தாண்டி சென்று பிற இனத்து மக்களுக்கும் நற்செய்தியை போதிக்க வேண்டுமென்ற அயராத எண்ணத்தோடு உழைப்போடு முனைந்து நற்செய்தி பணியாற்றுவதை பார்க்கின்றோம். எனவே மாபெரும் தூண்களாக இருக்கின்ற இந்த இரண்டு புனிதர்களையும் இன்றைக்கு எண்ணி வியந்து போற்றி, இந்த புனிதர்கள் வழியாக இந்த சரல் பங்கு தளத்திற்கும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் கடவுள் பொழிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நலன்களையும் வரங்களையும் எண்ணி பார்த்து நாம் இந்த திருவிழா திருப்பலியிலே கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே இந்த மாபெரும் புனிதர்கள் வழியாக தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், இந்த சரல் பங்கு தளத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் நான் ஆசி கூறுகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் மிகச் சிறப்பாக இறைவேண்டல் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவின் உச்சத்திலே மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், இந்த நாளிலே நம்முடைய மைய சிந்தனையாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து, இணைந்து பயணித்தலே இறைமக்களின் இயல்பு என்பது ஆகும். இறைமக்கள் என்றாலே அதுதான் திரு அவை. எங்கே இறைமக்கள் இருக்கின்றார்களோ அங்கே திரு அவை இருக்கின்றது. திரு அவையும் இறைமக்களும் ஒன்றுதான். ஆங்கிலத்திலே பீப்பிள் ஆஃப் காட் என்று சொல்லுகின்றோம். எனவே இது இறைமக்களினுடைய இயல்பு. இணைந்து பயணிப்பது என்பது திரு அவையின் இயல்பு, இறைமக்களின் இயல்பு இந்த சரல் பங்கு தளத்தினுடைய இயல்பாக இருக்கின்றது. நெருப்பினுடைய இயல்பு நமக்கு தெரியும். சுடுவது நெருப்பின் இயல்பு. அதே போல இணைந்து இருப்பது என்பது திரு அவையின் இயல்பு. திரு அவைக்குள் இருக்கின்றவர்கள் தனித்து இருக்க முடியாது. இது திரு அவையின், இறைமக்களின் இயல்பு என்பதை தான் நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, திரு அவை என்பது, இறைமக்கள் என்பது கூட்டம் அல்ல, கும்பல் அல்ல. காரணம், ஒரு கூட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது, அல்லது ஒரு சங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு கும்பல் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே மக்கள் கூடி வருவார்கள். ஆனால் இறைமக்கள் சமூகம் இது. இது இறைமக்களுடைய திரு அவை. இது இங்கே கூடி வருவது மட்டும் முக்கியம் அல்ல, கூடி வாழ்வது முக்கியம். எனவே இணைந்து வருவது, இணைந்து வாழ்வது, உறவோடு கூடி வருவது, ஒன்றித்து வாழ்வது, இவைகள்தான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய இயல்பாக இருக்கின்றது, எண்ணமாக இருக்கின்றது. இதைத்தான் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸும் இந்த நாட்களிலே ஜூபிலி 2025 கொண்டாடுவதற்கு நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் நமக்கு அழுத்தமாக சொல்லுகின்ற இந்த வார்த்தை, இணைந்து பயணித்தல். எனவே இணைந்து பயணிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விவிலியத்தின் தொடக்க நூலை பார்க்கின்றோம். விவிலியத்தின் தொடக்க நூலிலே கடவுள் இந்த உலகை படைக்கின்றார், மனிதர்களை படைக்கின்றார். தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதரை படைத்தார் என்று திருவிவிலியத்திலே வாசிக்கின்றோம்.
உருவிலும் சாயலிலும் இந்த மனிதர்களை உலகத்தை படைத்த கடவுள் இறுதியாக இவை அனைத்தும் நல்லதென கண்டார் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. ஏன் இது நல்லது? இந்த படைக்கப்பட்ட உயிரினங்கள், படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் எல்லாம் உறவோடு வாழ வேண்டும் என்பதை கடவுள் கற்றுத்தருவதால் இது நல்லது என்று அவர் காணுகின்றார். எனவே கடவுள் இந்த உலகத்திலே உள்ள உயிரினங்களை படைத்தார் என்றால், இந்த உலகத்திலே உள்ள நம்மை இறை மக்களை எல்லாம் அவர் படைத்தார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக இறைவன் தேர்ந்து கொண்ட அவருடைய இறை மக்களுக்கு ஒரு இலக்கு உண்டு. அந்த இலக்கை நோக்கி இந்த மனிதன் வாழ வேண்டும். இறைவன் நமக்கு சொல்லுகின்ற அந்த இலக்கை நோக்கி அவன் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. எனவே இந்த இறைமகன் இயேசு அல்லது தந்தை கடவுள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற இந்த இலக்கை நோக்கி வாழுகின்ற ஒரு மனிதன் தனித்து வாழ முடியாது, தனித்து இயங்க முடியாது. Man is not an island. மனிதன் தனி தீவு அல்ல. எனவே அவன் ஒரு தீவாக வாழ முடியாது, தனியாக வாழ முடியாது. அவன் கூட்டாக வாழ வேண்டும், அவன் இணைந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் கடவுள் தன்னுடைய படைப்பின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் மீட்பும் அப்படித்தான் இருக்கின்றது. நான் மட்டும் தனியாக மீட்படையலாம் என்று யாரும் நினைக்க முடியாது. இணைந்துதான் நாம் மீட்படைய வேண்டும். காரணம், இந்த உலகமானது பின்னி பிணைந்திருக்கின்றது, ஒன்று இன்னொன்றை சார்ந்து இருக்கின்றது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து இருக்கின்றான், ஒருவன் இன்னொரு மனிதனை பாதிக்கின்றான், ஒருவன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கின்றான். எனவே ஒன்றை விட்டு இன்னொன்று இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பது இயற்கையினுடைய நியதியாக இருக்கின்றது, இந்த உலகத்தினுடைய நியதியாக இருக்கின்றது. அதுதான் கடவுளினுடைய திட்டமாகவும் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இணைந்து பயணிப்பதற்காக கடவுள் அழைக்கின்ற பொழுது, நாம் வாழுகின்ற இந்த திரு அவை சமூகத்திலே நாம் நான் என்று வாழ முடியாது, நாம் என்றுதான் வாழ முடியும். இதைத்தான் மீண்டும் மீண்டும் கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகின்றார். சாடியோ மானே என்று சொல்லக்கூடியவர் செனகல் நாட்டை சார்ந்தவர், ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர், 32 வயதானவர். அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியை இதை பற்றி நான் வாசித்து கொண்டிருந்தேன். அவர் ஒரு மொபைல் போன் வைத்திருக்கின்றார். அந்த மொபைல் போன், அந்த விளையாட்டு வீரருடைய அந்த மொபைல் போன் அது உடைந்திருக்கின்றது, அது கீறி இருக்கின்றது. அதையும் எடுத்துக்கொண்டு இந்த விளையாட்டு வீரர் ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டிருக்கின்றார். அதைத்தான் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இவர் வாங்குகின்ற சம்பளம் எவ்வளவு என்றால், இந்திய மதிப்புக்கு ஒரு மாதத்திற்கு 14 கோடி அவர் வாங்குகின்றார். ஆனால் அந்த உடைந்த மொபைல் போனை கொண்டு தான் அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் பயணம் செய்து கொண்டிருந்தார். எனவே ஒரு முறை நிருபர்கள் அவரை சந்தித்தார்கள், பேட்டி கண்டார்கள். அவரிடத்திலே பேட்டி கண்ட பொழுது கேட்டார்கள், நீங்கள் இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, மாதத்துக்கு 14 கோடி, ஆனால் உங்களுடைய மொபைல் போன் உடைந்திருக்கிறது, ஈறி இருக்கிறது, அதை மாற்றக்கூடாதா என்று கேட்டார்கள். இதை நீங்கள் மாற்றுவது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்தா எவ்வளவு பெரிய மொபைல் போன் வாங்கலாம், இதையே தூக்கிட்டு திரியீர்களே என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது அந்த கால்பந்து விளையாட்டு வீரர் சொன்னார், உண்மைதான், எனக்கு தெரியும் இது உடைந்துதான் இருக்கிறது, கண்டிப்பாக நான் இதை மாற்றணுமா? ஏன் நான் மாற்ற வேண்டும்? எதற்காக நான் இதை மாற்ற வேண்டும்? நான் பிறந்த பொழுது எனக்கு உண்பதற்கு உணவு இல்லை, நான் பிறந்து வளர்ந்த பொழுது ஒழுங்காக உடுத்துவதற்கு எனக்கு உடை இல்லை, நான் கால்பந்தாடு விளையாடுவதற்காக சென்ற பொழுது காலில் போடுவதற்கு எனக்கு செருப்பு இல்லை, வறுமையில் வாழ்ந்தேன். இன்றைக்கு நான் வளர்ந்திருக்கின்றேன், கடவுள் ஆசீர்வதித்திருக்கின்றார், மேலான கொடைகளை தந்து என்னை வளரச் செய்கின்றார். அதற்காக நான் எல்லாவற்றையும் வாங்கி குவிக்க வேண்டும் என்ற தேவையில்லை. என்னை விட எத்தனையோ ஏழைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு காலிலே போடுவதற்கு நான் செருப்பு வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன், அவர்களுக்கு உண்பதற்கு நான் உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றேன், அவர்களுக்கு உடுத்துவதற்கு உடையை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எனவே எனக்கு இது முக்கியம் அல்ல. நான் நானாக மட்டும் இருக்க விரும்பவில்லை, எனக்காக மட்டும் இருக்கவில்லை, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து நான் நாமாக இருக்க விரும்புகிறேன் என்று பேட்டி கொடுத்திருந்தார்.
இணைந்து பயணிக்கின்ற திரு அவைக்கு இது ஒரு தலை சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகம் உடலின் உவமை. உடல் ஒன்று, உறுப்புகள் பல. எனவே ஒரு உடலிலே பல உறுப்புகள் இருந்தாலும் எல்லா உறுப்பும் முக்கியம். சரல் பங்கு என்ற ஒரு பங்கு திரு அவையிலே நாம் வாழுகின்ற பொழுது இந்த பங்கு தளத்திலே உள்ள ஒவ்வொருவரும் முக்கியம். ஒவ்வொருவரும் விலை உயர்ந்தவர்கள். யாரும் தனித்து நிற்க முடியாது, யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது. அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள். கடவுள் நம்முடைய தந்தை என்று சொன்னால் இந்த உலகத்திலே இந்த பங்கு திரு அவையிலே வாழுகின்ற அனைவரும், ஒரு சிறு பிள்ளை முதல் ஒரு முதியவர் வரை அத்தனை பேரும் இணைந்து வாழ்ந்தால் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் அது பங்கு சமூகம் என்று சொன்னால், அது ஒரு தல திரு அவை என்று சொன்னால் அதனுடைய இயல்பு இணைந்து வாழ்வது. எனவே இணையாமல் ஒருவர் வாழ்ந்தால், தனித்து ஒருவர் இயங்கினால், அல்லது ஒருவரை ஒதுக்கி வைத்தால், அல்லது ஒருவர் வேண்டாம் என்று அவரை ஒதுக்கி வைத்தால் அது பங்கு தளம் அல்ல. பங்கு என்று சொன்னாலே எனக்கு அங்கு ஒரு பங்கு உண்டு. அன்புக்குரியவர்களே, திரு அவையினுடைய இயல்பு இணைந்து வாழ்வது, இணைந்து உறவோடு வாழ்வது, இணைந்து ஒன்றித்து வாழ்வது. இதைத்தான் இந்த நாளிலே கடவுள் சொல்லுகின்றார். உறுப்புகள் எல்லாம் முக்கியம். ஒரு உறுப்பு இல்லாவிட்டாலும் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியாது. வலுவற்ற உறுப்புகள் கூட முக்கியம். எனவே எனக்கு இதயம்தான் முக்கியம், மூளைதான் முக்கியம், நரம்புதான் முக்கியம், கால்தான் முக்கியம், கைதான் முக்கியம் என்று சொல்ல முடியாது. முழு உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் முக்கியம். அதே போலதான் நம்முடைய பங்கு தளமானது, பங்கு திரு அவையானது. இங்கே அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால், உறவோடு ஒற்றுமையோடு சகோதர சகோதரிகளாக இந்த பங்கு தளம் வாழ வேண்டுமென்றால், அன்பியங்களிலே நாம் உறவோடு வாழ வேண்டுமென்றால், நம்முடைய சபைகள், சங்கங்கள், திருத்தூது கழகங்களிலே நாம் அன்போடு உறவோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டுமென்றால், இந்த பங்கு தல திரு அவையிலே பிளவுகள், பிரிவினைகள் எதையும் உருவாக்காமல் நாம் இணைந்து இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால், திரு அவையின் இயல்பு இணைந்து பயணித்தல், ஒன்றித்து பயணித்தல், சேர்ந்து பயணித்தல், ஒற்றுமையாக பயணித்தல் என்பதை ஒருபோதும் நம்முடைய இதயத்தில் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இணைந்து பயணிக்கின்ற இடத்தில் இறைவன் உடன் இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ராயேல் மக்கள் பயணம் செய்கின்றார்கள். எகிப்திலிருந்து பாலும் தேனும் வழிகின்ற கானான் நாட்டிற்கு அவர்கள் நடந்து பயணம் செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே கடவுள் அவர்களோடு உடன் இருக்கின்றார். மேகத்தூணாக பகலிலும், அதே நேரத்திலே நெருப்பு தூணாக இரவிலும் இருந்து அவர்களை வழி நடத்துகின்றார், உடன் இருக்கின்றார். எங்கு மக்கள், இறை மக்கள் இணைந்து பயணிக்கின்றார்களோ, எங்கு சகோதர சகோதரிகளாக விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு மன கசப்புகளை எல்லாம் அகற்றி, பகைமைகளை எல்லாம் அகற்றி சகோதர சகோதரிகளாக அன்போடு வாழுகின்றார்களோ அங்கே இறைவன் உடன் நடந்து செல்லுகின்றார். எனவே யாவே கடவுள் அன்று இஸ்ராயேல் மக்களோடு உடன் பயணித்த கடவுள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதையே நமக்கு செய்கின்றார். யாரெல்லாம் இணைந்து பயணிக்கின்றார்களோ அவர்களோடு அவர் இணைந்து பயணித்து அவர்களுக்கு ஆற்றல் கொடுக்கின்றார். எனவேதான் உயிர்த்த கடவுளுடைய அந்த நிகழ்வை பார்க்கின்றோம். உயிர்ப்புக்கு பிறகு எம்மாவு சீடர்கள் நடந்து செல்லுகின்றார்கள். அது ஒரு பயணம், இணைந்து பயணிக்கின்ற ஒரு திரு அவையின் பயணம். அந்த பயணத்திலே சீடர்கள் நடந்து போகின்ற பொழுது இயேசு அவர்களோடு நடந்து பயணம் செய்கின்றார். அது ஒரு இணைந்த பயணமாக இருக்கின்றது. கடவுள் அவர்களோடு இருக்கின்றார். எனவே அவர்கள் உரையாடுகின்றார்கள், இயேசு சொல்வதை கேட்கின்றார்கள், அவர்கள் அதை புரிந்து கொள்ளுகின்றார்கள், ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவர்களை, எனவே இணைந்து பயணித்தால் இறைவன் உடனிருப்பார். பிளவுபட்டு இருந்தால், பிளவுபடுகின்ற இடங்களில் இறைவன் விரும்பி வருவது இல்லை. எனவே நான் ஏதாவது ஒரு இடத்திலே என்னுடைய குடும்பத்தில், அல்லது நான் வாழுகின்ற அன்பியத்தில், அல்லது நான் வாழுகின்ற தல திரு அவையில் ஒரு பிளவுக்கு காரணமாக இருந்தால், பிரிவினைக்கு காரணமாக இருந்தால்,
அது மாபெரும் தவறு என்பதை கடவுள் நமக்கு இந்த நல்ல நாளிலே சுட்டி காட்டுகின்றார். எனவே இணைந்து நாம் சகோதர சகோதரிகளாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் உடைய திருமடல் அனைவரும் உடன் பிறந்தோர், ஃப்ரத்தேலி தூத்தி என்று சொல்லப்படுகின்ற அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற மடல் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும். ஏதோ இறை மக்களாகிய பங்கு தளத்தில் வாழுகின்ற மக்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி வாழுகின்ற அனைத்து மக்களோடும், பிற சபைகளோடும், சமயங்களோடும், எளியவரோடும், ஏழைகளோடும், நலிந்தவரோடும், அனைவரோடும் இணைந்து வாழுகின்ற ஒரு கடவுளின் குடும்பமாக நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே இணைந்து பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இணைந்து பயணிப்பது எதற்காக? இணைந்து பயணிப்பது இணைந்து பணி செய்வதற்காக. இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றது. இருவர் இருவராக அவர்களை அனுப்புகின்றார். தன்னுடைய திருத்தூது பணிக்காக, நற்செய்தி பணிக்காக, இறை மக்களுக்கு விடுதலை பணி செய்வதற்காக இருவர் இருவராக அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எல்லா பணிகளையும் அவர்கள் செய்கின்றார்கள். எனவே நாம் இணைந்து பயணிப்பது நல்ல பணிகளை செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக. எனவே சீடர்கள் சென்று மக்களை குணப்படுத்துகின்றார்கள், நலம் குன்றியவர்களுக்கு நலவளிக்கின்றார்கள், நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். இதே போல நாம் எல்லாம் இணைந்து பயணிப்பது என்பது கூடி வருவதற்காக அல்ல. சில பங்குகளில் பார்ப்போம் இல்ல, கூடி வருவது சுண்டல் காப்பி குடிப்பதற்காக கூடி வருவது, அது கூட்டம். கூட்டமல்ல இறை சமூகம். இணைந்து வாழ்வது இது திரு அவை. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த உறவு சமூகமாக அவர் அழைக்கின்றார். எனவே இணைந்து பயணிப்பது என்பது இணைந்து பணி செய்வதற்காக, தனியாக பணி செய்வதற்காக அல்ல. இயேசு யாரையும் தனியாக பணிக்கு அனுப்பவில்லை, இருவர் இருவராக அனுப்பினார் என்று நற்செய்தியில் வாசித்தோம். குழுவாக அனுப்பினார் என்று வாசித்தோம். எனவே ஒரு பங்கு சமூகம் என்றால் அங்கே குழு உணர்வு இருக்க வேண்டும், குடும்ப உணர்வு இருக்க வேண்டும், கூட்டு பொறுப்பு இருக்க வேண்டும், கூட்டு உறவு இருக்க வேண்டும். அது இணைந்த பயணமாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். எனவே நம்முடைய ஆன்மீகம், கிறிஸ்தவர்களுடைய ஆன்மீகம் என்பது ஒன்றிப்பு ஆன்மீகம் என்று சொல்ல வேண்டும். தொடக்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்டிய ஆன்மீகம் அது. அவர்கள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் கொண்டு இருந்தார்கள் என்று திருத்தூதர் பணியில் வாசிக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிப்பு ஆன்மீகத்தை, ஒரு அருள் வாழ்வை நாம் எல்லாம் வாழ்ந்து நம்முடைய பங்கு தளத்திலே, நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே இறைவனை பெருமைப்படுத்துகின்ற மக்களாக, இறைவனுக்குரிய அன்பு பிள்ளைகளாக, அவருடைய திட்டத்தின்படி, திருவுளத்தின்படி வாழுகின்றவர்களாக வாழ இறை அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.